ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது தனுசு ராசியை பற்றி நம்ம பார்ப்போம். இன்றைக்கி தனுசு ராசின்னு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு குரு பலன் வந்துச்சுங்க. சந்தோஷமாக இருக்கலாங்க. நீங்கள் குரு பலன் வந்ததுனால 7ஆம் இடத்துல குரு பார்வை. உங்களுடைய உடல்நிலை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இன்னையோட மே மாதத்தோட உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும். எந்த உடம்புல நோய் இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாமே ஒரு கட்டத்துக்குள்ளே வந்துடும். பிரச்சனை எதுவும் இருக்காது. உடல்நிலை மாற்றம் இருக்கும். தைரியமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில். அதே போல் குரு பலன் வந்திருக்கு. குடும்ப நிகழ்ச்சிகள், திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைக்காக ஏங்கி பிரச்சனை அது மருத்துவ செலவு பண்ணியிருக்காங்க. அதை மெடிடேஷன் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தாராளமாக இந்த காலகட்டத்தில் மே மாதத்துலேருந்து பண்ணலாம். பொதுவாக உங்களுக்கு 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல 2ஆம் இடத்து அதிபதி போய் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்படின்னும் போது வருமானத்துக்காக நீங்கள் வெளியில் போக வேண்டியது வரும். அதே போல் குருனால் என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, குரு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமண கைகூடு வரும். பொதுவாகவே திருமணத்தினால நீங்கள் சந்தோஷம் அடைவீங்க. அதே போல் உங்களுக்கு திருமணம் இவ்வளோ காலமாக ஆகாத இருந்தால் கூட இன்றைக்கி காலகட்டத்தில் நல்லபடியாக நடக்கும். அதே போல் தனுசு ராசி உள்ளவங்க பொதுவாக பார்த்திங்கன்னா நல்ல ஒழுக்கமானவங்க, நேர்மையானவங்க, எல்லோருக்கும் நன்மை செய்கிறவங்க. அதே போலவே பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடியவர்கள், மந்திர உச்சாடனம் செய்யக்கூடியவர்கள், கோயில் குளம் போகக்கூடியவங்க அவங்கெல்லாம். அதே போல் மற்றவங்களுக்காக நல்லது செய்வாங்க. அதாவது அறிவுரை சொல்லுவாங்க. ஆசிரியராக இருப்பாங்க. சில இடத்துல பற்றி ஆசிரியராக இருப்பாங்க. ஒழுக்கமாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, நியாயம் நீதி பேசுவாங்க, எல்லார்கிட்ட உபதேசம் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க. இவங்க நேர்மையாக இருப்பாங்க. அதாவது எப்படின்னா முன்னேற்ற பாதையில் போகிறதுக்காக எந்த முயற்சி வேணாலும் எடுப்பாங்க. பொதுவாகவே அந்த தேடுதல் அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட. கணவன் மனைவி சண்டை பிரச்சனை ஏற்கனவே இருந்திருந்தால் கூட இதெல்லாம் ஒரு சுமூகத்தில் வந்துடும். அந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவங்களுக்குள்ள பிரச்சனையாகிட்டு சண்டை போட்டிருந்தாங்க ஒரு சில பேருக்கு, அதெல்லாம் நிவர்த்தியாகி நல்லபடியாக நடக்கும். அது ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆன்மீக ஈடுபாடு அதிகமாக இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா நியாயம், தர்மம், நீதி, நியாயம் இதெல்லாம் பேசக்கூடியவர்கள். ஆனால் உண்மையாக இருப்பாங்க. இதில் அந்த குரு சந்திரன் பார்த்திங்கன்னா ராசியிலே வந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இவங்க மென்மையான குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே போல் தாயார் இவங்ககிட்ட இப்போ அனுசரணையாக இருப்பாங்க. தாயாருடைய பற்று, ஆசீர்வாதம் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால 8ஆம் இடத்து அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா லக்னத்துலேயும் வராரு. அதனால் தாயாருடைய அன்பு கிடைக்கும். அதாவது தாயாருக்கு சில நேரத்தில் கடன் கூட கடன் பிரச்சனையே இவங்ககிட்ட வரும். கடன் கொஞ்சம் வாங்க வேண்டியது வரும். இதெல்லாம் இவங்ககிட்ட இருக்கும். தனுசனுடைய ராசியில். தனுசு ராசியில் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் இப்போ குழந்தைங்களால் மன மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா உடல்நிலையில் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும். அதனால் எந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடலாம். இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தா கூட. அதுக்கப்புறம் இவங்களை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உண்மை, நேர்மை, நியாயம், நீதி இதில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. யாருன்னா பணம் உதவின்னு கேட்டாங்கன்னா முதல்ல எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. அதனால் இந்த ராசியில் இருக்கிறவங்க தகப்பனார் இந்த ராசியில் இருந்தாங்க, இவங்களுடைய ராசியில் தகப்பனார் இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலோ, இல்லை இவங்களுடைய தகப்பனார் இந்த ராசியில் இருந்தாலோ கண்டிப்பாக இவங்ககிட்ட சொத்து சுகம்லாம் இருந்தால் கூட சில பேருக்கு எழுதி கூட வச்சுருவார். அதனால் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் அவரை சில விஷயத்தில் ரொம்ப உதவியினுடைய ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்ககிட்ட. ஹெல்பிங் மைண்ட். அதில் ஓரளவுக்கு தான் உதவி செய்யணுன்றா போல் சொத்து சோகம்னா கூட கையில் கிடைச்சதை தூக்கி கையில் கொடுத்துருவாங்க. பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க. அதே போல் நியாயமாகவும் பேசுவாங்க. ஒரு ஒரு பஞ்சாயத்துன்னு ஒரு குடும்ப பிரச்சனைன்னு வந்தால் கூட இவங்ககிட்ட விட்டிங்கன்னா நியாயம், நீதியாக, நேர்மையாக பண்ணுவாங்க. காசு வாங்கிட்டு இல்லை ஏமாத்துறது, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அதெல்லாம் இருக்காது இவங்ககிட்ட. உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, ஒழுக்கமாக இருப்பாங்க. மோஸ்ட்லி பேங்க்கில் வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆசிரியராக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு போதனை செய்யக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அதாவது கோயில் குளம், அப்புறம் பூஜாரியாக இருப்பாங்க. கோயில் குளம்லாம் போக வேண்டியது. ஆன்மீக பற்று, ஆன்மீக சிந்தனை,
ஆன்மீகத்தில் அந்த பூஜை செய்கிற பூஜை சமாச்சாரம் இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கடவுளுடைய பக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இயற்கையாகவே தேடுதல் வந்து இவங்களுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தி அதிகமான தேடுதல் இருக்கும். பக்தி மார்க்கமும் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே இவங்க வந்து நியாயமானவங்க, நேர்மையானவங்க, நீதிமானவங்க கூட சொல்லலாம். இவங்களை நம்பி இவங்களை நண்பராக வந்து நம்ம தேர்ந்தெடுத்தோன்னு வச்சிங்களேன், இதை விட சிறந்த நண்பர் கிடைக்காது. அந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருப்பாங்க, நியாயமாக இருப்பாங்க. இவங்க வந்து வழிபட வேண்டிய கடவுள் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா, வழிபட வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் வந்து ராகு வேறு வரார். 3ஆம் இடம் ராகுனால ராகுனுடைய விளக்கம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதாவது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் அந்த விளக்கு போடலாம். 4ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வரதில் தாயாருக்கு உடல்நிலையில் சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த இது இருக்கும். அதே போல் சுகஸ்தானம் கொஞ்சம் கெடும். வண்டி வாகனம் வாங்கும் போது பழைய வண்டியாக தான் வாங்கணும். புதிய வண்டி வாங்கக்கூடாது. வீடு நீங்கள் கட்டினா கூட பழைய வீடாக தான் வாங்கணும். பழைய வீடை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். இப்போல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். கடனை வாங்கி வீடு வாங்கலாம். கடனை வாங்கி வீடு நீங்கள் புதுப்பிக்கலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் தாராளமாக இது போல் விஷயம்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த ராசி நல்லாயிருக்கு. அதுக்கு வந்து கரெக்டாக ஒத்து போகுது. நீங்கள் பண்ணலாம். சில பரிகாரம்லாம் பண்ணோன்னா அதுபோல் சனி பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் இவங்களுக்கெல்லாம் விளக்கு போட்டிங்கன்னா, ராகுக்கும் விளக்கு போட்டால் நல்லாயிருக்கும். சனிக்கிழமை வந்து சனி பகவானுக்கும், ராகு கேது வந்து செவ்வாய்க்கிழமை அந்த கிழமையில் போட்டால் ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கும். இவங்களுக்கு வந்து அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே நேரத்தில் அதிதேவதையை வந்து நீங்கள் அந்த சோகன் படிக்கிறது, அந்த அதிதேவதனுடைய கடவுளுடைய அந்த சோகனை வந்து டெய்லியும் உச்சரிக்கிறது, படிக்கிறது, இது போல் விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபடலாம். பூராட நட்சத்திரத்துக்கு வந்து ஜம்புகேஸ்வரர் இந்த கடவுளை வந்து வழிபட்டால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் வந்து விநாயகர் பெருமானை வழிபடலாம். இந்த 3 கடவுளை வந்து வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ராசினால் ஏற்படக்கூடிய அந்த தீமைகள் எல்லாம் அவர் வந்து சரி செய்வார். இதை விட வந்து உங்களுக்கு சிறந்த ஒரு இதுன்னு சொல்லலாம். அதாவது குரு பலன் வந்துருச்சுனாவே இயற்கையாகவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ராசி, நல்ல நேரம், நல்ல டைம்லாம் வருது. என்ன ஒன்று, உடல்நிலையில் அந்த சுகஸ்தானம் வந்து உங்களுக்கு 4ஆம் இடம்னால கொஞ்சம் உடலில் அடிக்கடி கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். சில விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கடைப்பிடிச்சா நல்லது. நன்றிங்க. தனுசு நேயருக்கு இதோடு முடிஞ்சு விட்டது. தனுசு நேயர்களுக்கு நன்றி. அடுத்தது மகர ராசிக்காக வரப்போகிறோம். நாளை மகர ராசியை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.